இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் 75வது ஆண்டு நிறைவு விழா கொக்கட்டிச்சோலையில் நடைபெற்றது. பிரதேச கிளையின் தலைவர் எஸ். புஷ்பலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக வருமானம் குறைந்த மக்களுக்கு நிர்மாணித்து கொடுக்கப்படும் ரன்விமன மற்றும் ஜனவிமன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. ஆலையடிவேம்பு சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் கிருபாகரன் தலைமையில் வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. நன்னடத்தை சிறுவர்கள் பராமரிப்பு சேவை திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய மன்னார் மாவட்ட செயலாளர் க. கணேஸ்வரனின் தீர்மானத்திற்கு அமைய மன்னார் மாவட்டத்தில் பிறப்புச் சான்றிதழற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக நடமாடும் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 200 பேர் வரை கலந்து கொண்டு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தின் அனுசரணையுடன் அட்டாளச்சினை பிரதேச செயலக ஒருமைப்பாட்டுக்கான பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அட்டாளச்சினை பிரதேச கலை கலாசார சகவாழ்வு நிகழ்வு கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கௌரவிப்பு இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் PTM இர்ஃபான் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். ஜெகராஜன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இங்கு வசந்தம் தொலைக்காட்சியின் அம்பாறை மாவட்ட செய்தியாளர் SM அருசும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்.